எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் ஒரே மாதிரியான இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கல், பரோட்டான்னு சாப்பிட்டு போர் அடிச்சா ஒரு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் சாப்பிடக்கூடிய அருமையான இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பவுலில் மைதா மாவு ஒரு பெரிய சைஸ் கப்பில் 1 கப் அளவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இல்லைனா மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டுத்தையுமே பாதி பாதி எடுத்து கூட செய்யலாங்க. ட்ரெடிஷ்னலாக மைதா மாவில் தான் செய்வாங்க, அதனால் மைதா மாவில் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்கிறேன். தேவையான அளவு தூளுப்பு இதில் சேர்த்தாச்சு. மாவை தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைய போகிறோம். இதில் சேர்க்கக்கூடிய தண்ணி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய சாதாரண தண்ணி தான் இருக்கணும். சேர்க்கும் பொழுதே மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான பதத்துக்கு கரெக்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை பிசைஞ்ச பிறகு மாவு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக இலகலாக ஒட்டுற மாதிரியும் இருக்கக்கூடாது. இது போல் மாவு நமக்கு இருக்கணும். மாவு நல்லா உருட்டிட்டு இது மேலே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க. ஈர துணி நீங்கள் போட்டு மூடி வச்சிங்கன்னா மாவு காயாமல் இருக்கும். தட்டு போட்டு மூடாதீங்க. தட்டு போட்டு மூடினா உள்ளே அப்படியே தண்ணி விட்டு மாவு இன்னும் இலகலாக மாறிடும். அதனால் நல்லா திக்கான துணியில் தண்ணி தெளித்து தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நமக்கு எந்த அளவு ஸ்டஃபிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த 2 உருளைக்கிழங்குமே பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அளவு வெயிட் இருக்கும். தோலெல்லாம் உரிச்சிட்டு இது போல் நம்ம இதை துருவி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துருவறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த துருவல் தான். ரொம்ப சின்ன சின்ன ஓட்டை இருக்கிறதா வச்சு துருவாமல் நீள நீளமாக ஓட்டை இருக்கிறதா வச்சு நீங்கள் துருவிக்கோங்க. சீஸ் கூட நம்ம இதில் துருவி எடுத்துக்கலாம். அது போல் ஒரு துருவல் தான் எடுத்திருக்கேன். இது போல் இருக்கும் நமக்கு துருவுனது. உருளைக்கிழங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் தோலெல்லாம் எடுத்துட்டு உப்பு போட்டு முழுசாகவே வேக வச்சேன். நீங்கள் துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கூட வேக வச்சு தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 8 பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து சேர்த்தாச்சு. 1 இன்ச்சு நீளமுள்ள இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். 10 பூண்டு பல் அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துடலாம். இது 1 கட்டு அளவுள்ள வெங்காயத்தாள். 1 கட்டுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம கை விரல்களால் பிடிச்சா எவ்வளோ வருமோ அந்த சைஸில் வித்துட்டு இருந்தாங்க. அந்த அளவு வெங்காயத்தாள். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்தாச்சு. வெங்காயத்தாள் தான் இந்த ரெசிபிக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட்னே சொல்லலாம். ஸ்டஃபிங்க்கு வெங்காயத்தாள் சேர்த்து தான் செய்வாங்க. நீங்கள் வெங்காயத்தாள் கிடைக்கல நமக்கு அப்படின்ற பட்சத்தில் கொத்தமல்லி இலைகள் நல்ல தாராளமாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் சின்ன பவுலில் வச்சுருந்தேன், அதில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு சரியாக வரல. அதனால் பெரிய பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அழுத்தி பிசையாமல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஸ்டைலில் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை டின்னருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இந்த மாவு 1/2 மணி நேரம் ஊறி இருக்குது. ஊறின பிறகு இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவை லைட்டாக நம்ம பிசைஞ்சு விட்டு தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். சின்னதாக செய்கிறது பெருசாக செய்கிறது எல்லாமே நம்மளோட விருப்பம் தாங்க. இப்போ நான் ஒரு மீடியம் சைஸு உருண்டையாக உருட்டி இருக்கேன். இதை நம்ம சப்பாத்தி திரட்டுற கல்லில் வச்சு சப்பாத்தி போல் நல்லா திரட்டி எடுத்துக்கணும். நல்லா மெல்லிசாவே நம்ம திரட்டிக்கலாம். எந்தளவு மெல்லிசாக திரட்ட முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் திரட்டிக்கோங்க. நம்ம செஞ்சிட்ருக்க இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்கன் வில்லேஜஸில் செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இதனோட பேர் பொலானி. இதை பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் இன்னும் கொஞ்சம் மாடர்ன் மெத்தடில் செய்வாங்க. நான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். இந்த அளவு நல்லா நம்ம இதை விரித்து விட்டுக்கணும். நல்லா மெல்லிஸாக விரிச்சாச்சு. இது போல் நமக்கு மெல்லிஸாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸ்டஃபிங்கை தேவையான அளவு இதில் நம்ம வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம இதில் வச்சுட்டு நம்ம இதை மூடும் பொழுது நமக்கு கரெக்டாக கிடைக்காது. அவங்க ரொம்ப பெருசாக இதெல்லாம் செய்வாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குட்டீஸ் எந்த சைஸில் கைப்பிடிச்சி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் முக்கோணமாக இதை நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு நல்லாவே அழுத்தி விட்டுக்கலாம். மடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இது போல் ஒரு சைடு அழுத்திட்டு அதுக்கப்புறம் மற்ற சைடை நீங்கள் அழுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக நமக்கு கிடைக்கும். அது அப்படியே கூட ஒட்டிக்கும். சில சமயம் பெருசாக அகலமாக வர மாதிரி இருந்தது, ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வேணும்னா இது போல் மடித்து விட்டு அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பராக நம்மளோட ஆப்கன் பொலானி ரெசிபி ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு.
இது போல் எல்லா உருண்டைகளும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முக்கோணம் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லை ஸ்டவ்வில் வச்சு நல்லா சூடு ஏறுற வரைக்கும் சூடு பண்ணிக்கோங்க. தேவையான அளவு நம்ம இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், நெய், வெண்ணெய் இது எல்லாமே உங்களோட விருப்பம் தாங்க. எண்ணெய் நல்லா இதில் சேர்த்துட்டு இதை எடுத்து நம்ம இதில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் இதில் விட்டுக்கோங்க. அவங்க எண்ணெயே சேர்க்காம இதை பார்த்தீங்கன்னா தந்தூரி அடுப்பில் வச்சு சுட்டு சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் அப்படி செய்ய முடியாது. ட்ரையாக இருந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால எண்ணெய், நெய் இல்லை வெண்ணெய் விட்டு நம்ம இது போல் சுட்டு எடுத்துக்கலாம். இது நார்மலாக நீங்கள் சொல்லலாம் இது ஒரு ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஸ்டஃப்டு பராத்தான்ட்டு. ஆனால் ஆஃப்கனில் இந்த ரெசிபிக்கு பேர் பொலானிங்க. இந்த ரெசிபியை அப்படியே சுட சுட சாப்பிட கொடுத்து பாருங்களேன். உண்மையிலே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதனோட ஹைலைட்டே நம்ம இதில் சேர்க்கிற வெங்காயத்தாள் தான். வெங்காயத்தாளுக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி தாராளமாக சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. சைடிஷ் இருந்தால் தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறவங்களுக்கு வெங்காயம், தயிர், கேரட் சேர்த்து செஞ்ச பச்சடியோட இந்த ரெசிப்பியை பரிமாறி பாருங்கள். டேஸ்ட் உண்மையிலேயே வேறு லெவல் போங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.